வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். எவ்வளோ ஒரு தீர்க்கதரிசிகளாக இருக்காங்க பாருங்க இந்த எம்டி சேர் மாநாடு போட்டவங்க. ஏன்னா வரவன் எப்படியோ அந்த தள்ளுவண்டியிலையோ இல்லை மரத்தடியிலையோ உட்காந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டு இங்கே உட்காந்து வெறுமனே கேட்கறதுக்கு அவனுக்கு வரன்னு இருக்கும் இல்லையா. அதில் கொஞ்சம் மிக்சரு ஸ்வீட்டு பருப்பி எல்லாம் வச்சிருக்காங்கன்னா அங்கேயே நீங்கள் யோசிக்க தேவையில்லையா. அந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு வந்து உட்காந்து பார்க்குறவன் குதூகலமாக வந்து அப்படியே ஃபுல் போதையில் பார்க்கணுன்றதுக்காகவே அவ்வளோ ஒரு ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான். இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துடாத. அதுல என்ன அப்படி ஒரு சித்தாந்தம்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் மிக்சர் சாப்பிடுவான் சரக்கு அடிச்சு, ஒருத்தன் ஸ்வீட் சாப்பிடுவான், ஒருத்தன் பாத்தீங்கன்னா பர்ஃபி சாப்பிடுவான். நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி யாருக்கு எது பிடிக்குமோ இதுதான் உனக்கு அப்படின்லாம் கிடையாது. எல்லாத்தையும் நான் வைக்கிறேன், எடுத்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கடா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்டி சேர் மாநாடுக்காக இவங்க பண்ண ஏற்பாடுகள் இருக்கு பாருங்க. சரக்கும் அடிக்கலாம், சைடிஷும் நாங்களே தரோம், உட்காந்து பாரு, உனக்கு எல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் போய் ஃபாஸ்ட் ஃபுட்ல சண்டை போடுவியா, வாழைத்தார் வச்சிருக்கேன் அது கூட போய் சண்டை போடு அப்படிங்கிற மாதிரி ஒரு எம்டி சேர் மாநாடு நடத்திட்டு இவங்களுக்கு வாய் வேற. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா ராஜா ராஜாதி ராஜனந்த ராஜா கூஜா தூங்காத வேறேயும் கூஜா. போகும்போது அந்த வந்த மாதிரி அந்த விழா மேடையை விட்டு செல்வது எப்படி என்பதை திமுக தொண்டன் டென்த் படிச்சுட்டு வந்து அரசியல பண்ணுங்கடா. தலைவனுக்கும் தெரியாது, தற்கூரிகளுக்கும் தெரியாது, பார்த்து படிங்கடா. திருவண்ணாமலையில மலை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். மலை மட்டும் இல்ல, இங்க திருவண்ணாமலையில கடலும் இருக்கின்ற அளவுக்கு இங்க கடல் போல கூழி இருக்கக்கூடிய என்னுடைய இளைஞரணி தம்பிமார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏண்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற. ஈரோடு விஜயமங்கலத்தில் தாவேகா பிரச்சார கூட்டம் நடைபெற உள்ள திடலுக்கு வெளியே அதிகாலை முதலே தொண்டர்கள் குவிய தொடங்கியுள்ளனர். என்னடா வந்துட்டானுங்க, அந்த கிட்ட பஸ் வந்துட்டானுங்க. வந்துட்டானுங்களா? எங்க? இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம். இல்ல உனக்கெல்லாம் மானம் சூடு சோரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? ரீசெண்டா ஒரு மாநாடு, இளைஞர் மாநாடு மாதிரி நடத்தினாங்க. எப்படி இளைஞர் மாநாடு மாதிரி? அங்க ஆனா இளைஞர்களே இருக்க மாட்டாங்க. யூத்னா அப்படித்தான் இருக்கும். யூத்தாமா அந்த இளைஞர்கள் சொல்றாங்க, மாநாடு போட்டு இளம் பெரியாராம். யாருப்பா இளம் பெரியாரு? எங்களுக்கு ஒரு இளம் பெரியாரை தந்ததற்காக, இளம் பெரியார் உதயநிதியை தந்ததற்காக யாரு அண்ணன் அவர்களே, உங்களுக்கு கோடான கோடிய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தெரிவித்து என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. அல்ல குற்றாலத்தில் இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் உத்தரவு வாங்குறீங்களா? இறங்குனாதான் புத்தம் கொடுப்பேன். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இது சினிமா டயலாக் இல்லையா? நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாகா? சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா? சிலப்பதிகாரத்துல இருந்து எடுத்ததா அந்த லைன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.